ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான 15th வீக் டே 1 ஓட்டிங் ரிசல்ட்ஸ், அதாவது லாஸ்ட் வீக் ஓட்டிங் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்ல ஆதரவு, சூப்பர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த வாரம் முழுக்க தான் நம்மளோட பிக் பாஸ் வீடியோஸ் பற்றின விஷயங்கள்லாம் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் யாரும் நானும் வரன்ற மாதிரி நீங்களும் இருக்க போகிறீங்க, நானும் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து டபக் இது நம்ம வந்துட்டு எல்லாருமே குதிக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா விசித்ராவோட எவிக்ஷன் பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விசித்ராவை பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சப்போர்ட் பண்ணாங்க. காரணம், விசித்ராவுக்கு அதிகப்படியான ஓட்டு இருக்குது கம்பேர்ட் டு விஜயவர்மா, மாயா. அப்படின்னு இருக்கும்போது ஒரு வாட்டியும் மாயாவை சேவ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து நிறைய அட்டூழியங்கள் பண்ணாங்க. இப்போ விஜயவர்மாவும் சேவ் பண்ணுறதுக்கு விஜயவர்மா அப்படி என்ன தான் இந்த பிக் பாஸ் வீட்டில் பண்ணார்னு தெரியல. அவரை சேவ் பண்ணுறது கூட வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, இந்த ஓட்டிங்கை கவுண்ட்ஸ் எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த ப்ரோவும் விஜய் ப்ரோவும் ஃப்ரெண்ட்ஸாக, திக் ஃப்ரெண்ட்ஸாக. அதனால தான் அவர் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் வருது. இது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி சில கருத்துக்கள் போயிட்டுருக்கு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி விசித்ராவோட எவிக்ஷன் ஃபேர்னு நினைக்கிறீங்களா, அன்ஃபேர்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அன்ஃபேர். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ஸ் ரீஎன்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்லையும் இந்த பாக்ஸ் எடுக்கும்போது, அதாவது பணப்பெட்டி எடுக்கும்போது தான் வருவாங்க. பட் இந்த சீசனில் பணப்பெட்டி எடுக்கும்போது கண்டஸ்டன்ஸ் ரீஎன்ட்ரியை வைக்கவே இல்லை. இப்போ இந்த வாரம் வர போகிறாங்க போல இருக்குது. என்னையா நடக்குது? அதாவது அந்த வாரம் பிக் பாஸ் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயும் வந்துட்டு ஜாலியாக இருப்பாங்க. இந்த சீசனில் மட்டும்தான் வந்துட்டு காலையிலே ஒரு பெரிய பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனையை கலப்புற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எல்லாமே ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி வந்துட்டு எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ளே வரப்போகிறாங்க. இதில் யார் யார் வந்துட்டு அர்ச்சனா வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல. புள்ளிகாம் அப்படியே திரும்ப ஃபார்மேஷனில் வருது. இப்போ தான் நம்ம வெளியே போயிட்டோமே, இதுக்கப்புறம் நம்மளை யார் தட்டி கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுல என்ன நடக்க போது தெரியல. சரி, நீங்கள் இந்த ரீஎன்ட்ரியில் யாரோட வருகைக்காக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்கள். நான் வந்துட்டு வினுஷா, நிக்சன், ஐஷு, ஜோவிகா இவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இவங்களால கண்டிப்பாக ஒரு பெரிய பிரளயம் இருக்குது. மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் டைட்டில் வினர் அறிவிக்க போகிற வாரம். ஸோ இந்த வாரம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நீங்கள் யாரோட ஃபேனாக? இது வரைக்கும் இவங்களுக்கு தாங்க கடைசி வரைக்கும் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றா யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6078 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 54.98. ஸோ அர்ச்சனாவோட கேம் செம மாதம் இந்த சீசனில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்துட்டு இவ்வளோ மாதம் ஓட்ஸ் வாங்குறது பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த கப்பை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு சரித்திரம். ஏன்னா இது வரைக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்க கப்பு வாங்கினதா சரித்திரமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ரொம்ப வருஷமாக வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் வாங்காமல் சீசன் 2ல் ரித்விகா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் லேடிஸ் வாங்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டு பெண்மணியாக நம்ம அர்ச்சனா வாங்கினா மாசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாக்கு இந்த கப்பு கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் ஆல்ரெடி ஹேட்டர்ஸ் எல்லாம் நிறைய வேலைகளாக பண்ணுறாங்க. உள்ளே இப்போ பிக் பாஸும் கிளம்ப இறங்கிட்டார். ஆல்ரெடி கமலஹாசன் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காப்புல. அப்படின்னு இருக்கும்போது இதை தீய சக்தியெல்லாம் தாண்டி எப்படி அர்ச்சனா பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த சீசன் 7ஓட டைட்டில் வினராக வரப்போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன்னு சொல்லிட்டு நம்ம தினேஷே வந்து நிறைய டார்கெட் பண்ணுற விஷயங்கள்லாம் வருது. ஏன் அந்த விஷயங்கள் பண்ணுறான்னு சத்தியமாக புரியல. அப்படி பண்ணுறவர் ஏன் மாயா மட்டும் ஹீரோயின் மாதிரி இவர் கண்ணுக்கு தெரியுது, அர்ச்சனா பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் கண்ணுக்கு வந்து பெருசாக தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க இல்லாத நேரத்தில் ஐயோ அவங்க நம்மளை வச்சு செஞ்சிருவாங்களும் பயப்படுறாரு. ஒன்றும் புரியல. இவரோட விஷயங்களே ஏதோ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா 1568 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.18. நான் முதலேருந்தே சொன்ன விஷயங்கள் தான். மணியோட கேம் ஸ்மார்ட்டாக இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. யாருமே இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவர் எடுக்கிற முடிவு தான் அங்கே வந்துட்டு சூப்பரான ஒரு முடிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணி ரவீனா இல்லைனாலும் சரி, மணி வந்து ரவீனா இல்லாதனால கேம் சுத்தமாக தெரியல. நாங்களும் தேடிட்டு இருக்கோம். நேற்று வந்து விசித்ராவும் மாயாவும் மாறி மாறி குற்றம் சாட்டினாங்க. பட் அப்படி கிடையாது. மணியோட கேம் கொடுத்துட்ருக்காரு. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ வரைக்கும் டான்ஸ் அப்படின்னு அவரோட அந்த விஷயங்களை அங்கே முன்னிறுத்தி பண்ணுறாரு. இப்போ ஒரு சில பேர் இப்போ நிக்சன்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா பாட்டுக்காக தான் வந்தார். ஆனால் பாட்டு பாடுறதே மறந்துட்டார். விஜயவர்மா டான்ஸ் மூலமாக தான் வந்தார். ஆனால் டான்ஸ் பண்ணுறதே மறந்துட்டார். ஆனால் இவர் முதல்ல இருந்தே கடைசி வரைக்கும் இவரும் ஆடினார், மற்றவங்களையும் ஆட வச்சார். அதை வந்து விசித்ரா நேற்று சொல்லும்போது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா இந்த சீசனில் மட்டும்தான் வந்து நான் டான்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம மாஸ்டர் மணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி அவரோட கருத்துக்களுமே கரெக்டாக இருக்குது. மற்றவங்கள மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 1264 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.43. ஸோ தினேஷோட கேம் நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேம் தான். அதே மாதிரி நேற்று எல்லாருமே சொன்னாங்க பேகேஜ் இவர் வச்சுக்க மாட்டார் அப்படின்னு. அது உண்மை. இவர்கிட்ட வந்து பேகேஜ் இருக்காது. பட் மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பார். அதேமாதிரி இவரை வந்துட்டு போகும்போது கூட விசித்ரா வந்து வச்சு செஞ்ச விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் அவர் ரொம்ப யூத்தானவர்.
இது கேட்கவே இல்லை யாருமே. அவர் யூத்தா, அவருக்குன்னு கல்யாணமாக பண்ணி வைக்க போகிறீங்க, ஏமா போகும்போது கூட ஏமா தினேஷ் மேலே இவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு போகிறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாச்சி தள்ளிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லிட்டார், சார் அவங்க ஒரு நாள் என்னை வந்து ஒரே செட்டுன்ட்டாங்க சார், இவங்க முத்து படத்தில் நடிச்சிருக்கப்போ அது ரிலீஸ் ஆன டைமில் நான் வந்து ஸ்கூலில் படிச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கமல்ஹாசன் பயங்கரமாக வச்சு செஞ்சார். ஏன்னா விசித்ரா போகும்போது எதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பேக்கேஜோடு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை வாலண்டியராக போய் கை கொடுத்துருங்கன்னு சொன்னார். அப்படி இருந்தும் போகும்போது வந்து விசித்ரா வந்து தினேஷை கலாச்சிட்டு போகிறாங்க. நான் அப்படி தான் கலாய்ப்பன்ற மாதிரி என்னத்த சொல்வீங்க. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1123 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.16. எப்படியோ மாயா வந்துட்டு ஒரு விலையை எப்போ பார்த்தாலும் டெய்லி விரிச்சு வச்சுருவாங்க. அதில் யாராவது ஒருத்தங்க வந்து வாலண்டியராக வந்து விழுவாங்க. அப்படி விழுந்தவங்க தான் நம்ம விசித்ரா. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம், விசித்ராக்கில் சரியான ஒரு சான்ஸ் இருந்துச்சு. இந்த சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக கூட வந்திருக்கலாம். எப்படா அந்த பிரதீப் வந்துட்டு எவிக்ஷன் ஆகும்போது இவங்க வந்துட்டு கொடுத்த அந்த ஒரு ஆதரவு. பட் இவங்களே வந்து அதை கெடுத்துக்கிட்டாங்க. மாயா இப்போ நான் சுற்றுனாங்க, மாயா தான் எனக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. இப்போ வெளியே போயிட்டாங்க. ஆனால் அந்த மாயா உள்ளே இருக்காங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த வீடியோஸ்லாம் பார்த்து அவங்க ஒரு முடிவுக்கு வரணும். இல்லைனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாயா விட மாட்டாங்க. அவங்கள ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி வச்சு செஞ்சு விட்ருவாங்க வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் மாயா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப திமிரு அதிகமாகிடுச்சு. ஏன்னா நேற்றே சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இந்த வாரம் நான் தான் போவேன்னு நினச்சேன், ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு நான் போக மாட்டேன்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏசி ஒரு கோடு வேறு கொடுத்தாங்க பாருங்க, அதை வச்சு செய்கிறாங்க. ஏன்னா ஃபேனே இல்லைன்னாங்க. அவங்க ரீல்ஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபேன் நல்லா கவகவன்னு சுற்றிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு பேர் என்ன மூணா, அது பேரும் ஃபேன் தானே அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கமல்ஹாசன் கிட்டேயும் பிக் பாஸ் கிட்டேயும் வந்துட்டு அவங்க கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ். இதைத்தான் முதலேருந்து பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு தான் தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அந்த கேம்பெயின் பண்ணும்போது சொல்கிறாங்க, அர்ச்சனா வந்துட்டு என்னை வரும்போது புள்ளி பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ அர்ச்சனாவோட வாயாலே எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு ஏங்க வச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய சக்ஸஸ்ன்றாங்க. இதுக்கு மேலே ஒரு அசிங்கம் அர்ச்சனாவுக்கு தேவையா? 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 687 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.21. ஸோ விஷ்ணுவோட கேம் நிலையில்லாத ஒரு கேம், பச்சோந்தி அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவர் எந்த டீமில் யாருக்கு ஆப்படிப்பார், யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நேற்று அர்ச்சனா வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. ஏன்னா விஷ்ணு வந்துட்டு அர்ச்சனா ஒரு இடத்துல வந்து ஒரு டாஸ்கில் பாராட்டியிருப்பார். அப்போ அர்ச்சனாவை வந்து கமல்ஹாசன் பார்த்துட்டு, என்னங்க ஒரு மாறு முழிக்கிறீங்கன்னா, சார் இவர் எப்போ என்ன பாராட்டுற எப்போ என்ன கவுப்பார்னே தெரியாது சார், அந்த மாதிரி அவர் ஆள் அப்படின்னு செஞ்சாங்க. ஏன்னா அது அவருக்கு தெரியாது. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டார். ஒரு வாட்டி ரெமோ, ஒரு வாட்டி வந்துட்டு அன்னியன், ஒரு வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பியா மாறிடுவார். அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப டல்லாக இருந்த டைமில் இவருக்கு ஃபஸ்ட்டு கை கொடுத்தது நம்ம அர்ச்சனா மட்டும்தான். ஆனால் அந்த நன்றியெல்லாம் அவர் மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அர்ச்சனாவை எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணுற விஷயங்கள் அவர்கிட்ட நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு வாய்க்காத்தகரம் நடக்கும்போது 2 பேருக்குமே வந்துட்டு டிஸ்அக்ரி கொடுத்தாங்க நம்ம அர்ச்சனா. பூர்ணிமா வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. இவரும் பாதி விசித்திரா மாதிரி தானே. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார். என்னென்னா, மேடம் நான் இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் பணப்பெட்டி எடுங்கன்னு, கேட்டிங்களா அப்படின்னாரு. அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயவர்மா, இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 334 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.02. ஸோ விஜயவர்மா பியூர்லி ஃபார் சொம்பு. சரிங்களா. நேற்று வந்து தினேஷ் வந்து சூப்பராக வந்து விஜயவர்மாவோட முகத்திரை கிழிச்சான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, போன வாட்டி அந்த 3 வாரம் வந்தார் பாருங்க, அதில் வந்து நெகட்டிவ் விஷயங்களை வந்து அழிச்சிடணும், நம்ம இப்போ பண்ண நல்ல விஷயங்கள் அதை அழிச்சிடும்ன்ற மாதிரியே வந்துட்டு ஒரு நடிப்பு கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடவுளாக பார்த்து வச்ச ஆப் என்ன தான் நீ நடிப்பு கொடுத்தாலும் மாயாவுக்கு நீ சொம்பு தூக்குறத மறக்கல பார் அப்புறம் மாதிரி அங்கே சொல்கிறாங்க. அப்படி சொம்பு தூக்குறாரு, அநியாயத்துக்கு சொம்பு தூக்குறாரு. அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விட்டால் வந்து காலை கழுவி அந்த தண்ணியை குடிப்பார் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஓவராக சப்போர்ட் பண்ணுறாரு. ஒன்றும் புரியல. ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்து தான் அதுக்காக தான் நம்ம விஜய் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 7க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 11,054 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் லாஸ்ட் வாரம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஹாட் ஸ்டாரில் போய்ட்டு ஓட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டு காலை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் வந்துட்டு ஓட் போடுங்க. சரிங்களா. ஏன்னா ஒரு சில பேர் இன்னுமே வந்துட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்த அன்அஃபிஷியல் ஓட்ஸ்லாம் சரி கிடையாது, இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. போன வாரம் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து 4வது பிளேஸில் இருக்காங்க, விசித்ரா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்கன்னு பொருளை கிளப்பி விட்டாங்க. பாவம் நிறைய பேர் வந்து நமக்குள்ள கமெண்ட்ஸில் கேட்டாங்க, என்னங்க விசித்ரா ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்றாங்க அப்படின்னு. இப்போ வெளியே போயிட்டாங்களே, அப்போ அவங்க மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க? ஸோ என்னென்னா எல்லாருமே இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சதுனால நம்ம கொஞ்சம் அன்யூஷுவலாக கொடுப்போம். அப்போ தான் வந்து நிறைய பேர் பார்த்து வியூஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையில் வந்துட்டு அவங்களா இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ போலிகளை கண்டு ஏமாறாதீர், ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.